திமுக அரசாங்கம் 50 மாத காலம் ஆயிட்டது. 50 மாத காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து என்ன நிறைவேற்றலைங்க? ஒண்ணும் கிடையாது. எப்ப கேட்டாலும் மத்திய அரசு மேலே பதி போடுறார். மத்திய அரசு மேலே பலி போட்டு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின். இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. என்ன செஞ்சீங்க இந்த 50 மாத காலத்தில்? நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. மக்கள் படிக்கிற துன்பம், வேதனை இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. மக்களை பற்றி சிந்திக்கல, வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் செய்த ஒரே சாதனை, அவர் ஆட்சிக்கு தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை, அவருடைய மகனை துணை முதலமைச்சர் தான். துணை முதலமைச்சர் தான் சாதனை. திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது கட்சி அல்ல, என்ன கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க. என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறையை பக்குவமா பார்த்து அதிலிருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை. வேற என்ன செஞ்சீங்க? நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்ல. இன்னொன்னு, எல்லா பக்கம் மின் கட்டணம் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, பீக்கவர், இப்படி எல்லா மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்.